அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 5 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த ஒரு நிர்வாணா ரெல்மை சேர்ந்த ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ அந்த சண்டை அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுறான்பா. அவனுடைய அந்த கிரியேஷன் டெக்னிக் இருக்கு இல்லையா, 5 ஃபிங்கர் டெக்னிக், அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஸோ ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான்னா, அதை பிளாக் பண்ணுறான். பிளாக் பண்ணிட்டு கீழே விழுந்துடுறான். உடனே ராஜாவோட பையன் என்ன நினச்சிக்கிறான், இந்த மாதிரி அவன் டிஃபீட் ஆட்டான்னு சொல்லிட்டு, பரவாயில்லடா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டெல்லாம் டிஃபீட் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் அவன் சொல்கிறான், டிஃபீட்டா நீ வேற வெயிட் பண்ணி பாருன்னொன்னே அவன் ஒன்றுமே ஆகாமல் எந்திரிச்சு வந்து நிற்கிறான். வந்தவன் என்ன தெரியுமா பண்ணுறான், ஓ இந்த மாதிரி டெக்னிக்லாம் நீ யூஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு ஒரு கோலம் அப்படிங்கிறத வர வைக்கிறான்ப்பா. கோலம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெரிய டால் மாதிரி இருக்கும்ல, அதுதான். அது பார்த்தீங்கன்னா இவங்களை சராமரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு கோலம் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனோட அந்த சீல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதோடைய எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆப்பனண்ட்டுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது ஒரு வியர்டான டெக்னிக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்குள்ளே இருக்கக்கூடிய ஷாவ்தியா என்ன சொல்லுது, இங்கே பாடுறா உன்னால் இப்போதைக்கு அவங்க கூட சண்டை போட முடியாது, இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த கீயை யூஸ் பண்ணி போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறான். இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த டைமில் அந்த வில்லன் என்ன பண்ணுறான் தெரியுமா, ஒரு அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுறான்ப்பா. இப்போது இவங்க 3 பேரும் போய் சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு ஒன்றும் ஆகலை. இருந்தாலுமே அந்த டைகர் இருக்குது பாருங்க, அது மேலே தான் அந்த ஒரு அட்டாக் அப்படிங்கிறது பட்டிருக்கு. அது அப்படியே சுருங்கி போய் ரொம்ப அப்படியே வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராஜாவோட பையன் என்ன சொல்கிறான், முதல்ல நம்ம கேம்புக்கு கூட்டிகிட்டு போவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்ப்போம் அப்படிங்கிறான். அண்ட் இந்த இடத்துல இந்த டிமானிக் ராக்லான் இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. அதாவது இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இந்த மாதிரி அவன் தப்பிச்சு போனதுக்கு நாங்கள் தான் காரணம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறானுங்க. பட் ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு அவன் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, ஸோ அவன் தப்பிச்சு போனதில் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல விட்டுருங்க அப்படிங்கிறான். இருந்தாலும் அவனுங்க என்ன கேட்குறானுங்க, அவன்கிட்ட ஏன்ஷியன்ட் கீ இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அதான் அவன் சொல்கிறான், பரவாயில்ல இருக்கட்டும், அவனால் என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். இந்த இடத்துல டைகரை காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு சீலை எப்படியாவது ரிமூவ் பண்ணணும். இப்போது நம்ம ஷியாவுதியாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா, அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆப்பனண்ட். அவனோட சீலை என்னால் ரிமூவ் பண்ண முடியாது, இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இவன் கேட்குறான், சரி என்னதான் வழி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த டைகர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பிளட் லைன் இருக்க மாதிரி இன்னொரு பீஸ்ட்டை கண்டுபிடிச்சி அதோட பிளட் எசன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து அதை ரிஃபைன் பண்ணால் இதை காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ எங்கடா நான் டைகரை போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் அது சொல்லுது, டேய் மறந்துட்டியா, அந்த ஒரு டிமானிக் ராக் சிட்டியில் கேள்விப்பட்டல ஒரு டைகர் ஒன்று எல்லாரையும் அட்டாக் பண்ணிச்சு இல்லையா, நாம் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லுது. ஓகேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ ராஜாவோட பையன் கேட்குறான், என்ன ஆச்சு, ஏதாவது வழி கிடைச்சதா அப்படிங்கிறப்போ, இல்லை நாங்கள் அந்த டீமன் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், டேய் அது அந்த டிமானிக் ராக் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குடா, அங்கே போனால் பிரச்சனை இல்லையா, சரி பரவாயில்ல நானும் கூட வரேன் அப்படிங்கிறான். இவனா சொல்கிறானா, இல்லை உனக்கு அடிபட்டிருக்கு, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு கீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போனால் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகுது அது. அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க எங்கே போயிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு தான் இந்த ஒரு கீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி போக முடியும் போல தெரியுது. சரி பரவாயில்ல, இங்கேருந்து ஃபாரஸ்ட் பக்கம் தானேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. இப்போ அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் தேடிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அந்த பீஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஷாவதியோ தான் எல்லாத்தையுமே மோப்பம் பிடிச்சிடும் இல்லையா, அது சொல்லுது இந்த மாதிரி பீஸ்ட் பக்கத்தில் தான் இருக்குது, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவனா சொல்கிறான், அந்த பீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது போல தெரியுதே அப்படிங்கிறான். அந்த டைமில் இவங்களை ஏதோ ஒன்று சுற்று போடுதுப்பா. இவனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னடா நம்மளை சுற்று போடுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த ஒரு டைகர் தான். இந்த ஒரு டைகருமே பார்த்தீங்கன்னா நிர்வாணா ரெல்மில் தான் இருக்குது. அதாவது நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, கிட்டத்தட்ட அவனுடைய பவர் லெவலில் தான் இருக்குது. அதனால தான் அவனுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டானுங்க போல தெரியுது இந்த ஒரு டைகர் கிட்ட சண்டை போகிறதுக்காக. அது ஏங்கிறது இப்போ நல்லாவே தெரியுது. இது பயங்கரமாக சண்டை போடுதுங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணாலும் சரி அவனுக்கு ஈக்குவலாக இது பார்த்தீங்கன்னா சண்டை போடுது. கிட்டத்தட்ட அந்த டீமன் பப்பட்டியை வெளியில் எடுத்துட்டானா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலுமே அந்த டைகர் இன்னுமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இவன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் சீல் இருக்குது பாருங்க, அதை கூட எடுத்து சண்டை போடலான்னு பார்க்குறான். இருந்தாலுமே அது எதிர்த்து நின்று சண்டை போடுதுங்க. அதான் ஷாவதியாவை சொல்லுது, இங்கே பாரு உன்னால் அதுக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, நீ என்ன பண்ணு, உன்னோட மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணு, உன்னோட சீல் இருக்கு இல்லையா அந்த 2 பவரையும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் இவன் அந்த ப்ராசஸில் இறங்கிட்டான். இந்த ஒரு பப்பட் மட்டும் என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஷாவதியாவை என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த ஒரு பீஸ்ட் முன்னாடி போய் நிற்கிதுப்பா. நின்ன உடனே அந்த பீஸ்ட் என்ன பண்ணுதுன்னா இதை அட்டாக் பண்ணல, அமைதியாக நின்றுட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு சீலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ண உடனே அந்த ஒரு பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாட்டிக்குது, அதெல்லாம் நகர முடியல. அதான் கேட்குறான், இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வரும் நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிறான். அதான் ஷாவதியா சொல்லுது, நீ இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது தம்பி அப்படிங்குது. இப்போது அந்த ஒரு பீஸ்ட் பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா,
நீ வந்து ஒரு ஹெவன்லி கிளானை சேர்ந்தவன். ஸோ டீமன்ஸ் நடுவில் உனக்கு மரியாதை இருக்குது, அதனால தான் நான் உன்னை அட்டாக் பண்ணல. ஆனால் நீ எதுக்காக இந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா பீஸ்ட் பேசுது அப்படிங்கிறான். ஆமாம், இது ரொம்ப ஹை லெவல் பீஸ்ட் இல்லை, அது பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்தேவா சொல்லுது. ஸோ இந்த ஒரு டைகருக்கு ஏன் இவ்வளோ கோவம்? அதாவது இதோடைய குழந்தைகள் நிறைய இருந்திருக்கும் இல்லையா, அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே அந்த டிமானிக் கிளானை சேர்ந்தவங்க கொண்டுட்டாங்க. எதுக்காக? அதை யூஸ் பண்ணி அவனுங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இவனுங்களுக்கு தெரியுது, ஓகே அவனுக்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கும் புரியுது. அவன் பக்கத்தில் போன உடனே அது என்ன சொல்லுது, இப்போ நீ எதுக்காக வந்திருக்க, என்னை கொல்லணும் தானே வந்திருக்க, கொன்னுட்டு போ அப்படிங்குது. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை காப்பாற்றணும், இவனை நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்கேன், இவன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தன், இவனை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறான். இவன் பார்த்த உடனே டிமானிக் பீஸ்டா, சரி ஓகே நான் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உன்னோட பிளட் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறான். இது என்ன சொல்லுது, முதல்ல நீ என்னை ரிலீஸ் பண்ணு, நான் இந்த டீமனுடைய பிளட்ல என்னை செக் பண்ணணும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறான். அதுவுமே நம்ம டைகரை நல்லா பார்க்குது. பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா, பரவாயில்ல சின்ன வயசுலேருந்து நீ இதை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்திருக்க, இதுக்குள்ளே ஏற்கனவே ஏகப்பட்ட பிளட் லைன் அப்படிங்கிறது ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படிங்குது. சரி காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். காப்பாற்ற முடியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது. இருந்தாலுமே இந்த ஒரு டைகர் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணும்பொழுது அந்த ஆன்சஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது செலஸ்டியல் ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட கைடன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சதான். அப்போது இந்த ஒரு டைகரோட உடம்புல செலஸ்டியல் டீமன் டைகரோட பிளட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிளட்டை இப்போ நம்ம டைகர் அப்சர்வ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது தான். ஆக்சுவலாக இது ஹீல் ஆகிறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஆனால் சப்போஸ் இதால் அதை அப்சர்வ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைகர் வந்து அப்படியே ஆஷஸாக மாறிடும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை இவனால் முடியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைகருமே என்ன பண்ணுதுன்னா, அதோட பிளட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுது. இப்போ ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, என்னடா இந்த டைகர் ஒத்துக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலாக அந்த டைகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி டைகரை தன்னுடைய சொந்த குழந்தையாகவே பார்க்குதான். சரி ஓகே இந்த பிளட் கிடச்சிச்சு இல்லையா, இப்போது நம்ம தனிமையான ஒரு பிளேஸை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியான ஒரு பிளேஸுக்கு போகிறாங்கப்பா. ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இந்த ஒரு பிளட் என்ன பண்ணுறாங்க, அதோட உடம்புல ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷாவ்தேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம்தான். ஏன்னா சப்போஸ் இந்த பவர் அந்த டைகரால் ஹேண்டில் பண்ண முடியலனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லை கவலைப்படாத, அதால் கண்டிப்பாக முடியும், என் கூட இவன் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத சமாளிச்சிருக்கான், ஸோ அவனால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ உள்ளுக்குள்ளே இது நடந்துட்டு இருக்கும்போது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமானிக் ராக் கிளானை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.